என்னம்மா? அவர் என்ன விவாகரத்து பண்ண போறாரா? ஒரு பொண்ணு புருஷனோட எல்லா சுகதுக்கத்திலையும் பங்கெடுத்துக்கிறா. அவளுக்கும் சில ஆசைகள் உண்டு. அதை நிறைவேற்றி வைக்காத புருஷனோட வாழ்ந்தா என்ன, விட்டுட்டு தனியா இருந்தா என்ன? கமலா, இப்படி எல்லாம் பேசாதம்மா. இங்க பாருமா, நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன். நீ வாழ வேண்டிய வயசுமா. நான் வாழத்தான் போறேன். அப்பா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுக்க போறேன். அதான் உங்க பொண்ணோட விவாகரத்து கேஸ். ஜீவனாம்சம் கேட்டு கேஸ் போடுங்கப்பா. விலை மதிப்பில்லாத குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு அதனால வர்ற ஜீவனாம்சம் எதுக்குமா? கமலா, பொண்ணுங்கிற ஒரு நதி மாதிரி. அதுக்கு அணை இல்லாம இருக்கலாமா, ஆனா கரை இல்லாம இருக்கப்படாதுமா. குடும்ப சந்தோஷத்துல அவருக்கு அக்கறையே கிடையாது. என் வாழ்க்கையில கரை இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? கேஸ் போடுங்கப்பா. விபரீதமான முடிவுங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான முடிவு எடுத்துறாரு வேண்டாங்க. பிளீஸ் கமலா, பிளீஸ். என்னங்க ஏன் இப்படி ரெண்டு பேரும் தவிக்கிறீங்க? மிஸ்டர் சேது, நான் உங்களை ஒண்ணு நேரடியாவே கேட்க போறேன். ஒருவேளை அவர் என்ன விவாகரத்து பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நான் விதவை வாழ விட்டேன்னு நினைச்சுக்கோங்க, என்ன மறுமணம் செஞ்சுக்குவீங்களா? ஏண்டா கமலாவை விவாகரத்தா பண்ண போற? என்ன நெஞ்செழுத்தண்டா உனக்கு? அவ என்னடா தப்பு பண்ணா? நான் மட்டும் என்ன தப்பு பண்ண? செய்யறதெல்லாம் செஞ்சுபிட்டு என்ன தப்பு பண்ண நான் கேக்குறேன். நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். உன்னை படிக்க வச்சு ஆளாக்கினேனே, அது ஏன் தப்புடா? தலையில தட்டி வளர்க்காம தாய் தகப்ப இல்லாத பிள்ளையாச்சேன்னு தடவி தடவி வளர்த்தேன் பாரு, அது ஏன் தப்புடா? ஏன் தப்பு? நான் படிச்ச புத்தகத்தை எங்க எடுத்து போறீங்க? அடே கோபாலா, தல தீபாவளிக்கு உனக்காக கமலா பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் எடுத்து வச்சிருக்காடா. அவளையாடா விவாகரத்து பண்ண போற? படிச்சா நான் படிப்பு. தீபாவளிக்கு நான் பட்டாசு கொளுத்த போறதில்லடா, நீ படிச்ச புத்தகத்தை கொளுத்துறேன். நீ படிச்ச பட்டம் வாங்கினியே, அந்த பட்டத்தை கொளுத்துறேன்டா. வாடா வாடா, உன்னை போய் வளர்த்த பாரு. பட்டம் வாங்கலானா பட்டம்? ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சுக்க தெரியல, படிச்சு கிழிச்ச. மத்தாப்பா பார்த்து ரசிக்க வேண்டிய அவ வாழ்க்கை இப்படி புஷ்வானமா ஆக்கிட்டியடா. நான் மட்டும் உனக்கு அம்மாவா இருந்திருந்தா உன்னை பெத்ததுக்கு பிராயச்சித்தமா உன்னையும் சேர்த்து வச்சு கொளுத்திருப்பேன். உனக்கு நான் அத்தையா போயிட்டேன்டா. வாய மூடு. டேய், உனக்கும் ஒரு பொம்பளை புள்ள பிறந்து அவளும் ஒன்ன மாதிரியே ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டு, அப்பா எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லப்பான்னு உன் கால்ல வந்து விழுந்து கண்ணீர் விடுறப்ப தாண்டா கமலா படுற கஷ்டத்துக்கு உனக்கு அர்த்தம் புரியும். அந்த எச்சக்கல நாய்க்கா வக்காலத்து வாங்குற? என்னடா சொன்ன? டேய், இந்த அக்னி சாட்சியா சொல்றேன்டா, நீ மட்டும் கமலாவை விவாகரத்து பண்ணுன, அடுத்த நிமிஷமே அவளுக்கு நான் மாப்பிள்ள பாப்பண்டா. மிஸ்டர் கோபால், சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. உங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசத்தான் நான் உங்களை இங்க வரவழைச்சேன். நீங்க தலை குனியறத பார்த்தா தப்பு உங்க பக்கம் தான் இருக்குதுன்னு தோணுது. இல்ல மேடம், அவதான் வீட்டை விட்டு போனா. ஆபீஸ்ல என்ன அவமானப்படுத்துறா. அவளுக்கு நான் தான் புருஷன், அவ எனக்கு புருஷன் இல்ல. நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதா? கமலா உங்க மனைவி, பேசாம இருக்கிறதுக்கு வீட்டு வேலைக்காரி இல்ல. உங்கள மாதிரி சில பேர் மனைவி அடிமையா நடத்துறதுனால்தான் குடும்பத்துல பிரச்சனையே ஏற்படுது. மேடம், ஒரு நாள் சினிமா டிராமாங்கிறா, இன்னொரு நாள் மல்லிப்பு கேட்கிறா, அப்புறம் என்னடா குழந்தை வேணுங்கிறா. இதுக்கெல்லாம் என் சம்பளம் கட்டுப்படி ஆகுமா? குடும்ப சந்தோஷங்கிறது வெறும் சம்பளத்தினால மட்டும் வர்றதில்லை, மனைவி மேல காட்டுற அன்புலதான் இருக்கு. அந்த அன்புங்கிறது சின்ன விஷயம்தான், ஆனா அந்த சின்ன சின்ன விஷயத்துலதான் பெரிய பெரிய சந்தோஷமே அடங்கியிருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாராவது வரதட்சணை கேட்டா சட்டப்படி பிடிச்சு உள்ள தள்ளிடுவாங்களா? நீங்க கூட ஏதோ கேட்டதா கேள்விப்பட்டேன். மேடம், ஆபீஸ் விஷயத்துல ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறேன். இப்ப நான் உங்க முதலாளி இல்ல, சகோதரி. ஒரு சகோதரி தன் தம்பிக்கு சொல்ற புத்திமதியத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு தெரியுமா, ஆம்பளைங்க
குடிக்கலாம், ஆடலாம், ஏன் கொஞ்சம் அப்படி இப்படி தப்பு கூட பண்ணலாம். சரி, நம்ம கணவன் தானே பெண்கள் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா அவங்களுக்குன்னு இருக்கிற சந்தோஷத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மிஸ்டர் கோபால், கமலாவை கூட்டிட்டு வந்து சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. என்ன யோசிக்கிறீங்க? வருவாளா இல்லையான்னு சந்தேகமா? தார்குச்சியால மாட்டை குத்தினாலும் ரத்தம் சொட்ட சொட்ட அது சுமையை சுமந்துட்டே தான் போகும். அதே மாதிரி கணவன் கூப்பிட்ட குரலுக்கு மனைவி ஓடி வரத்தான் செய்வா. போங்க. மிஸ்டர் கோபால், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கமலாவை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறீங்க, இல்ல பல்ல உடைச்சிடுவேன் மேடவா. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.